ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சாமந்தி செடிக்கு எப்படி எரு கொடுக்கலாம், லிக்விட் ஃபெர்டிலைசரு. ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வெஜிடபிள் வேஸ்ட்டில் நம்ம ஒரு நட்டு வச்சுருக்கோம், அந்த செடிக்கு தான் இப்போ எரு கொடுக்க போகிறோம். லிக்விடாக எப்படி கொடுக்கறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது கண்டிப்பாக நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த சாமந்தி செடி இது கோகோ பீட்டில் தான் நட்டிருக்கேன். மொட்டைலாம் வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் புது செடி முன்ன வாங்கி வச்சுருந்தோம். நம்ம கட் பண்ணிட்டேன், எல்லாமே பாதி அளவுக்கு கட் பண்ணிடணும், சின்ன குச்சி மட்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. இது நல்லா தான் இருக்குது பாருங்கள், மொட்டு கூட வந்துருச்சு. கொஞ்சம் பார்த்து தான் தண்ணியெல்லாம் கொடுக்கணும். கொக்கோ பீட்டில் நட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் நாரில் அதிகமாக தண்ணி நின்றுடும், நீங்கள் ஊற்றினா அப்படியே தான் இருக்கும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறது. 5 days ஒன்ஸு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கொக்கோ பீட் தண்ணி ஊற்றுறப்ப எவ்வளோ வெயிட் இருக்குது பார்த்துட்டு, இது போல் மேலுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் 5 days வரைக்கும் 4 days 3 daysக்கு எடுத்து பார்ப்பேன். தண்ணி வெயிட் இருந்ததுன்னா நான் அப்படியே விட்டுட்டு 5 daysக்கு தான் ஊற்றுறேன். 4 days கழிச்சு நீங்கள் 5th day தண்ணி ஊற்றணும். இந்த பிளான்ட் பாருங்கள், இதுவும் கொக்கோ பீட்டில் தான் நட்டிருக்கேன், நல்லா வளர்த்து பாருங்கள். இதுவும் கொக்கோ பீட் தான் நட்டிருக்கேன், கிறிசாந்திமம் பிளான்ட்டு. இது பாருங்கள், இது இப்போ கொஞ்சம் புதுசாக நம்ம நட்டு வச்சுருந்தோமே வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அப்படியே நம்ம மண் கலந்து நட்டுட்டோம். மணல் கலந்த மண்ணில் நட்டிருக்கிறோம். இது போல் நட்டால் கூட சூப்பராக வரும். நீங்கள் இது கண்டிப்பாக நம்ம எருவெல்லாம் கூட நீங்கள் ரொம்ப வாங்கணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது போல் செஞ்சுட்டாலே சம்மந்தி கன்று நல்லா வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வேர் பிடிச்சதுக்கப்புறமா புதுசாக பண்ணுறவங்க நட்டுக்கணும். ஏன்னா வேர் இருக்கிற செடியாக நட்டிங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம் நல்லா. இப்போ இந்த மண்ணில் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு கலந்து நட்டிருக்கிறேன். இது போல் சாயிலில் லேசாக அழுத்தம் கொடுத்தா உள்ளே போய்டும். ஏன்னா நம்ம இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு தான் மண் கலந்துட்டு அப்படியே நட்டிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. அப்படியே தான் மேல்காவே இருக்கணும்னா ரொம்ப உள்ளே போயிடாமல் நீங்கள் எதுவும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பிளான்ட்டுக்கு அப்படியே தான் லிக்விடாக தண்ணி கொடுக்கணும். போட்ட வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் உள்ள மக்கணும். இந்த பிளான்ட்டுக்குள்ளே வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குது, நம்ம மண்ணில் கலந்தது. இதெல்லாம் மக்கி வரணுன்னாக்கா நம்ம அப்பப்போ லிக்விடாகவும் கொடுக்கணும். அது என்ன கொடுக்கறதுன்னா பாருங்கள், இது டீ தூள் தண்ணி ஊற்றணும். எதுக்காக இந்த டீ தூள் தண்ணினா, நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டில் டீ தூள் போட்டிங்கன்னா நீங்கள் டீ தூள் தண்ணி ஊற்றக்கூடாது. நான் டீ தூள் அன்றைக்கி யூஸ் பண்ணல, டீ வேஸ்ட்டு. அதுக்காக தான் நான் டீ தூள் தண்ணி ஊற்றுறேன். சப்போஸ் இதில் நீங்கள் டீ தூள் போட்டிங்கன்னா அலுவீரை கத்தாழை தண்ணி நீங்கள் ஊற்றணும். இந்த டீ தூள் பதில் சொல்கிறேன். ஏன்னா டீ தூள் இதில் போட்டிங்கன்னா டீ தூள் தண்ணி ஊற்றக்கூடாது, அலுவீரை தண்ணி மட்டுமே ஊற்றணும். இது போல் நான் இந்த டீ தண்ணி தான் ஊற்ற போகிறேன். அதாவது நீங்கள் ஒரு சின்ன கப் தொட்டி தான் இது. இந்த தொட்டிக்கு எந்த அளவுக்குன்னா, ஒரே ஒரு கிளாஸ், பெரிய கிளாஸில் 1/4 ஸ்பூன் புது டீ தூள் போட்டு நான் நைட்டு ஊற வச்சுது. இது டீ தூளெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணப்பெல்லாம் நான் இதில் மேலோட தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில். இது 10 rupees கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு. அதாவது இதில் ஊற்றுறதுக்காக நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன் டீ தூள் தண்ணி. இப்போ நான் இது போல் டீ தூள் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 5 days கழிச்சோ அலுவீரை தண்ணி ஊற்றுவேன். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சாமந்தி செடி நம்ம வச்ச கன்று நல்லா வளரணும், எருவெல்லாம் அதிகமாக கொடுக்காம ஒரே டைம் வேலை கம்மி இது போல் நீங்கள் கலந்து நட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது போல் லிக்விடாக கொடுத்துக்கலாம் நீங்கள் அப்பப்போ. அதுக்காக நான் சொல்கிறது. இப்போ ஒரு வாரம் டீ தூள் தண்ணினா அடுத்த வாரமோ இல்லை 5 days கழிச்சோ நீங்கள் அலுவீரா தண்ணி ஊற்றலாம். சூப்பராக பிளான்ட் வளரும். அதே சமயத்தில் உள்ளே போட்ட வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் மக்கி வரும். திருப்பி ஒரு 5 days கழிச்சு மோரோ இல்லை தேங்காய் பால் அந்த மாதிரிலாம் ஊற்றலாம். நீங்கள் தேங்காய் பாலில் எறும்பு வரும்னா நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த கோகனட் மில்க் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் வாட்டரும் சேர்த்து கொடுக்கணும். இல்லை 3மே தயிர், கோகனட் மில்க்கு அது போல் நீங்கள் கலந்துக்கலாம். அதாவது அலுவீரா தண்ணி அது போல் ஒரே டைம் கொடுக்கறது சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 days 1 week கழிச்சு ஒவ்வொரு எருவாக லிக்விடாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு டைம் கொடுத்துக்கலாம். 1 week இல்லை கேப் கொடுத்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம டீ தூள் தண்ணி ஊற்றுறோம். இல்லை மண்ணுக்குள்ளே ஊற்றுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட மேலுக்கு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது இதை விட தண்ணியாக இருக்கணும், இன்னும் கூட தண்ணி யூஸ் பண்ணணும் அதிகமாக. ஆனால் நான் உள்ளே நம்மளுக்கு இந்த போட்ட எருவெல்லாம் மக்கி வரணும், அதுக்காக தான். சப்போஸ் இந்த சாமந்தி செடி மண்ணில் நட்டிருந்தோம், அப்போ நீங்கள் டீ தூள் தண்ணி மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
ஆனால் நான் வந்து கொக்கோபீட்டில் நட்டிருக்கிறேன். இப்போ இது போல் டீ தூள் தண்ணி ஊற்றுனேன்னா மேலுக்கு டீ தூள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அது போல் நான் சொல்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உள்ளுக்கும் கொடுத்து மேலுக்கும் கொடுக்கக்கூடாது. 1 வீக் கேப் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கொடுக்கணும் ஸ்ப்ரே பண்ணணுன்னா. நான் வந்து தண்ணி மட்டுமே ஸ்ப்ரே பண்ணுறேன் இந்த பிளான்ட்டுக்கு இப்போதைக்கு. ஏன்னா கொஞ்சம் உள்ள மக்கி வந்து அதாவது மக்கணும். அந்த போட்ட வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் காய்கறி நல்லா மக்கி வரும்போது நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் வேஸ்ட் கம்போஸ்ட் ஆகிடும். உள்ள பிளான்ட்டும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இது எதுக்காக அது போல் ஒரே டைமுக்கு கலந்து வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் கலந்து செடி நட்டுருன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். ஒரே டைம் நட்டுட்டா அடிக்கடி கொடுக்கணுன்னு எருவெல்லாம் அவசியம் இல்லை. இது போல் லிக்விடாகவே கொடுத்துக்கலாம் மண்ணுக்குள்ளே. நல்லா 1 மந்த்து கழிச்சு இல்லை 40 டேஸ் கழிச்சு நீங்கள் கொஞ்சமாக வந்து சப்போஸ் நீங்கள் எரு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா லிக்விடாகவே இது போல் கொடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் டீ தூள் தண்ணி ஊற்றும் போது இந்த பாட்டுக்கு வந்து ஒரு 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் பிடிக்கும். நீங்கள் இன்றைக்கி 1/2 கிளாஸு நாளைக்கு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஒரே டைம் ஊற்றாமல் சொல்கிறேன். சப்போஸ் ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து நாளைக்கு வந்து 1/2 கிளாஸ் ஊற்றிடலான்னு இருக்கேன். ஒரே டைம் கொடுக்காம சொல்கிறேன் நான். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.